Okay, let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for bringing us together, Father. We come, Father, with a full heart that you have invited us as your children. It's not us, Father, it's not our will, but you have bidded us to come here, Father, to join together, to seek more wisdom, Lord. Lord, talk to us. Help us, Father, to change our preconceptions for our wrong understandings. Help us, Father, uh, to understand your will better, Father God. Increase our faith. Help us not to worry. Help us to work for you better, Father. Help us to understand your kingdom. Help us to have a zeal for your for you for any work which is yours, Father God. Help us, Father, to keep our eyes focused on you. Help us, Father, to leave things which you do not like in us, bad habits, strongholds which are not making us grow more holy, Father God. Help us, Father, to break them and come to you, Father. Show them, Father, what is holding us back. For all these purposes, Lord, let your words do wonders, Father. Let it break us, mold us, and make us better servants for you, better children for your kingdom, Father. Lord, take this time, bless everyone who is listening. In Jesus' wonderful name, I ask. Amen. இன்னைக்கு கொஞ்சம் side track, okay? So we are doing Sermon on the Mount. So keep your Matthew 5 verses 1 to 12 ready. வச்சுக்கோங்க கையில. All right. ஆமா, if you have been to Israel, you will remember this church. ஆமா. இந்த Sermon on the Mount நடந்த இடத்த ஞாபகப்படுத்துறதுக்கு அங்க ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். அது சின்ன ஒரு மேடு. அங்கதான் அப்ப எல்லாரும் உட்காந்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அக்குஸ்டிக்ஸ்லாம் ஒர்க் ஆயிருக்கு அந்த டைம்ல. ஸோ நைஸ். ஸோ அப்படி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சர்ச் இட் இஸ். கரெக்ட். ஓகே. ஸோ ஜீசஸ் இஸ் டாக்கிங் டு இஸ்ரேல் மக்கள். கரெக்ட். இஸ்ரேல் மக்களுக்கு ஸ்கிரிப்சர்னா என்ன தெரியும்? பைபிள்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? தோரா தெரியும், 10 கமாண்ட்மெண்ட்ஸில் மோசஸ் கொண்டு வந்தது தெரியும். அதுக்கப்புறம் உள்ள டேவிட் எழுதின சங்கீதங்களாக இருக்கலாம், ப்ராஃபிட்ஸோட புக்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் தான் இவங்க படிச்சு இருக்காங்க. ஸோ அவங்க முறைமைப்படி கடவுள்கிட்ட வரணும்னா அந்த ரூல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இல்லை? அனிமல் சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும், எப்படி பியூராக வாழ்கிறதுன்னு இருக்கும். வெறும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கிடையாது, தெரியும்ல? 613 இருக்குதான். ஓகே. ஸோ அத்தனை கமாண்ட்மெண்ட்ஸையும் டைட்டாக ஃபாலோ பண்ணால் மேபி இன் தேர் மைண்ட் தேல் திங்க் தே கேன் கோ டு ஹெவன். இல்லை லைக் எனி அதர் ரிலிஜன். ஹிந்துஸ்லேயும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பட்டியல் இருக்கும், ஒரு லிஸ்ட் இருக்கும், திங்ஸ் டு டூ பண்ணிட்டா யூ கேன் கோன்னு இருக்கும். முஸ்லிம்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஆல் ரிலீஜியன் அப்படின்னு சொன்னாலே அப்படி தான் இருக்கும், அதுதான் இருக்கும். ஸோ இப்போ ஜீசஸ் பேசுகிற மக்கள் மனசில் அப்படி தான் இருக்குது. அட் த மோமெண்ட் டெம்பிள் போயிடணும், காணிக்க கொடுத்துடணும், ஆட ஒன்று பலி கொடுத்துடணும், அப்போ என் சின்ஸ் எல்லாம் போயிடும். இதே தான் அவங்க மைண்டில் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட்டில் பேசுகிறாரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பீப்புள் இஸ் டாக்கிங் டு. ஆமாம், ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன்னா 613 ஃபாலோ பண்ண முடியாது, எங்கேயாவது பிரேக் ஆகும், என்னமாவது நடக்கும். அப்போ விழுந்துட்டோமேனு திரும்ப பாவ காணிக்க அந்த பரிகாரம் கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ யூ கேன் இமேஜின் இட்ஸ் லைக் அ லூப். they'll never be able to come out of it. ஸோ அப்படி ஒரு சிக்கிட்டு இருக்காங்க. லைக் எனி அதர் ரிலிஜன், ஆல் ரிலிஜன் போய் கேளுங்க, நீங்கள் எப்போது ஃபுல்லாக பண்ணிடுவீங்களா? வில் யூ பி ஷுர் ஆஃப் ஹெவன்? ஆல் பீப்புள் ஆன் இன் ஃப்ரம் தேர் ஹார்ட் they'll say no, we can't do it. அப்போ என்ன என்ன நினச்சிட்டு ஹோப் இருக்குது உங்களுக்கு? இல்லை, நோ ஒன் ஹேஸ் ஹோப், ரைட்? ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட தான் ஜீசஸ் இஸ் டாக்கிங். ஸோ ஹீஸ் கோயிங் டு கைண்ட் ஆஃப் மேத்யூ 5ல் இந்த சர்மன் ஆன் த மவுண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ரூல் ஆல்ரெடி இட்ஸ் டஃப். ஹீஸ் ஆக்சுவலி கோயிங் டு மேக் இட் டஃபர். ஆமாம். ஸோ பட் நாட் இன் தீஸ் வேர்சஸ், பட் இதுக்கப்புறம் உள்ள வேர்சஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை அடல்ட்ரி பண்ணக்கூடாது, அன்னைக்கு பார்த்தாலே பண்ணிட்டேன் அந்த மாதிரி. லைக் ஹீ இஸ் ஆக்சுவலி கோயிங் டு மேக் இட் வெரி 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 டிஃபிகல்ட். இன் அதர் வேர்ட்ஸ், யூ கான்ட் டூ இட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் சுய பலனால் பண்ணவே முடியாத ஒரு காரியம்.
அப்படின்னு அது வரும் அப்படியே அந்த லைனில் Sermon on the Mountல வருது. ஸோ இட்ஸ் குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஓகே, ஸோ லெட் அஸ் சி beatitude ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். beatitudeன்ற வார்த்தை இட்ஸ் அ லாட்டின் வேர்ட் அண்ட் அதோட மீனிங் வந்து blessedness, லைக் இட்ஸ் அ நைஸ் வேர்ட். அதனால தான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் blessed are the இருக்கு. ஓகே, ஸோ இட் மீன்ஸ் blessed. ஸோ blessed உடைய Greek word, if anybody is interested, it's makarios. ஏன்னா makariosன்னு தேடலாம் வசனங்கள், வேற எங்கெல்லாம் blessed இருக்குன்னு தேட முடியும். ஓகே, ஸோ வாட் இட் மீன்ஸ், இட் ஜஸ்ட் மீன்ஸ் யூ ஆர் ஃபார்ச்சுனேட், யூ ஆர் ஹாப்பி, ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு ஸ்டேட். இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக யோசிச்சோன்னா கடவுள் கண்ணில் ஐ எம் ஓகே, we are not cursed, we are not fallen, we are not away from God. அந்த மாதிரி இல்லாமல் I am blessed in God's eyes, அந்த ஃபீலிங். ஓகே, ஆமாம், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அரௌண்ட் 50 times இருக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கு. அது ஹீப்ரூ வார்த்தை, ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் இட், ஐ திங்க் ஆஷ்ரே. ஓகே, ஸோ சாம்ஸ்லலாம் இருக்கு. ரைட். ஓ, ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு யாரெல்லாம் ஹோல்ட் ஆன் பண்ண, நம்ம அந்த வசனம் படிச்சுட்டே இருக்கோம்ல, 1:3, whoever reads, யாரெல்லாம் கேட்குறீங்க, whoever holds, அவங்க எல்லாரும் blessed அப்படின்ட்டு அந்த வசனம் இருக்கு. அப்புறம் ரெவலேஷன் 16ல் பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு வருவேன். ஸோ திடீர்னு வர்றனால இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் தென் யூ ஆர் பிளெஸ்ட்னு இருக்கு. அதுக்கு இது அப்போ இது ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஹோல்ட் ஆன் டு யுவர் பைபிள், ஹோல்ட் ஆன் டு யுவர் ஸ்கிரிப்சர்ஸ், ரீட் இட், அண்டர்ஸ்டாண்ட் இட், அதை பிடிச்சிக்கோங்க டைட்டா, அந்த மீனிங். ரைட், நாட் புக்கு ஆக்சுவலாக இல்லை, ஹோல்ட் ஆன் டு த மீனிங் அண்ட் த பர்பஸ், அந்த பார்ட். ரைட், அந்த வேர்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் வேர்சஸ் வந்து நாட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பிகாஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஹெவனில் நடக்கிற காரியங்கள். ஸோ நாட் டூ ஈஸி. ரெவலேஷன் 14:13 பார்த்தீங்கன்னா blessed are the dead who die in the Lord from now. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் whoever is dying they are all blessed. even even when you die you are blessed, அந்த மாதிரி அந்த வருது. அது வந்து இதெல்லாம் பர்சிக்யூஷன், அந்த ட்ரிபுலேஷன் டைமில் நடக்கிற காரியங்கள். அப்புறம் 19:19 end of tribulation. ஓகே, ஸோ blessed are those who are called to the marriage supper of the lamb. ரைட், ஸோ அப்போ இதெல்லாம் more difficult, much later, not on earth. ஸோ அந்த வசனங்கள் இன்னொன்று இருக்குது. ரெவலேஷன் இன்னும் லேட்டர். ரைட், ஸோ இதெல்லாம் ஜீசஸ் செகண்ட் கம்மிங் வந்து அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள். blessed and holy is he who has part in the first resurrection. அவங்களுக்கு செகண்ட் டெத் கிடையாது. ஸோ அது இன்னொரு blessing. அது இல்லாமல் closing of the book. Remember this book Revelation is written to the church. ஆரம்பிக்கும் போது சர்ச் கிட்ட தான் இந்த blessing சொல்லிட்டு இருக்காரு. புக்கோட எண்டில் இன்ட்ரெஸ்டிங்லி ரெவலேஷன் 22:7 ஐ எம் கம்மிங் குயிக்லி, கீப் திஸ் வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸை, இந்த புக்கு வசனங்கள், இந்த ஸ்கிரிப்சரை பத்திரமா வைங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு blessing. திரும்ப 22:14 blessed are those who do his commandments. ஸோ வாசிச்சு சும்மா வச்சுட்டு இருக்காங்க, you have to do also. ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. his return is coming. So of course I had to do this because there were 7 in so it was nice. ரெவலேஷன்ல 7 இருக்கா அப்படின்ட்டு ஒரே குஷி. ஓகே, ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் நிறைய இருக்கு. கப்புள் ஆஃப் வேர்சஸ் வாசிக்கிறீங்களா? சாம்லலாம் நிறைய blessed இருக்கு. Psalm 1:1 வாசிக்கிறீங்களா? இன்னொருத்தவங்க யாராவது Psalm 2:12 எடுக்கிறீங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் வந்துச்சா? 2:12 கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியதும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். Psalm 34:8 blessed is the person who trusts in him. 106:3 Psalm 106:3 Tamil வாசா better. நியாயத்தை கைக்கொள்கிறவர்கள் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். Can you see the similar meaning? ஸ்கிரிப்சரை டைட்டா பிடிங்க, விளங்குங்க, செய்யுங்க. கிட்டத்தட்ட அதே இது வருது இல்ல?
It is nothing to do with prosperity, good health, comfort. Yeah. You get my point? ஆமா. அதுக்காக தான் இத்தனை வசனம். இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருந்துச்சு. Blessed in Old Testamentல நிறைய இருக்கு. ஓகே. Proverbsல இருக்கு, prophets எழுதியிருக்காங்க. But you get the picture. So blessed is usually about somebody who is holding on to Jesus. இப்போ பிளைண்டா ஹோல்டிங் ஆன் டு ஜீசஸ்னா இன்னொரு கல்லு சாமியை கும்பிடுற மாதிரி ஆயிரும்ல. அதனால தான் காட் இஸ் டாக்கிங் டு அஸ். ஒரு லிவிங் காட் நல்ல பேசுறாரு. ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணி புரியலையா உட்காந்து கேட்டு அந்த ஹி லைக்ஸ் தட் அந்த இது ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங். ஓகே. ஸோ பிளஸட் மீன்ஸ் ஹாப்பினஸ். கரெக்டா? இப்போ மேத்யூ 5 எடுத்துக்கிறீங்களா? verse 1. திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். verse 2. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸ்டாப். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல, blessed are the poor. ஸோ poor. அதுக்கு அடுத்த வசனத்துல யாரு blessed? அந்த வார்த்தை மட்டும் சொன்னா போதும். ஆமா, who are mourning. அதுக்கு அடுத்தது meek, சாந்த குணம். அதுக்கு அடுத்தது ஆமா. இது ஏதாவது ஹாப்பினஸ் மாதிரி இருக்கு? ஆனா அப்படி இல்ல சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதானே, இது டோட்டல் ஆப்போசிட்டா தெரியுதே. ஆனா ஒவ்வொரு வசனமும் ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாரும் blessed, இவங்க எல்லாரும் ஹாப்பி. ஹாப்பினஸ்னா என்னன்னா அப்படின்ட்டு இப்படி வருது. இப்படி ஒரு கிராஸா வருதுல்ல. வெரி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டடி. நத்திங் டு டூ வித் ஹாப்பினஸ் மாதிரி தோணுது இல்லை? ஸோ லெட்ஸ் லேர்ன். ஓகே. ஸோ த தேர்ட் வேர்ஸ் இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் பியாட்டிட்யூட்யா. வாசிக்கிறீங்களா ஃபுல்லா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ரிவார்ட்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே. மேபி எண்ட் ஆஃப் ரெவலேஷன் we will study again. பட் இன்னைக்கு let us understand what is that blessed. அது பாடிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வாட் இஸ் புவர்? நமக்கு நார்மல் தெரிஞ்ச இங்கிலீஷ்ல புவர்னா என்ன அர்த்தம்? பாவப்பட்டவங்க. இவங்க கிட்ட ஏதோ குறை இருக்கு, சம்திங் இஸ் லெஸ். இல்லை, பணம் இல்லாமல் இருக்கலாம், ரைட்? யூஸ்வலாக பணம். ஸோ பாவர்ட்டியில் இருக்கிறவங்க, ஆர் பற்றாக்குறை, இல்லை ஏதோ ஒன்று குறைவாக இருக்குது. அப்புறம் யார் இப்படி உட்காந்து கேட்பாங்க? கொஞ்சம் அவங்க தன்மானம்லாம் போய், இல்லை ஈகோலாம் இல்லாமல் ரொம்ப நொந்துட்டாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறவங்க தான் கேட்பாங்க, இல்லை இல்லாட்டி கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ரைட் எல்லாம் போய், என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கைலாம் போய், ஓகே, டோன்ட் திங்க் ஆஃப் பேட் பெக்கர்ஸ். ஓகே, டோன்ட் திங்க் ஆஃப் ரியல் புவர் பீப்புள். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ புவர் ஃபார் மணி இல்லை, இது புவர் ஆர் now you get that? Now I don't have to explain, right? Yeah. So if you do not have Holy Spirit, அதுல காலின்னு வைங்க, பைசா காலி மாதிரி. இது காலினா you are actually blessed. Why? Because if you realize I don't have, என்ன பண்ணுவோம்? கேட்க ஆரம்பிப்போம், ரைட்? அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் இல்லையா? அப்போ தானே கரெக்ட். யா. ஸோ நாட் ஹேவிங் ஹோலி ஸ்பிரிட், then that means you are not saved. You are not. So once they realize they are poor, அதில் ஒரு குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலே you are happy. You will get into that line. இல்லை, ஹாப்பினஸ் ஆயிடுது அது. That becomes a plus point. You will automatically come to God and you will ask. ஆமாம், ப்ரைட் இருக்காது, ஈகோ இல்லாமல் என்னால் முடியல, நானா என்னை கொண்டு சேவ் பண்ண முடியாது, 613 commandments என்னை ஃபாலோ பண்ணி நான் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிட முடியாது, எனக்கு ஒரு வேற ஹெல்ப் வேணும், என்னால் முடியாது, அப்படி போய் நிற்கிற ஸ்திதி, அந்த ஸ்டேட்டஸ் வந்தா you are blessed. Because you are on the path of salvation, right? So you are blessed. Okay. So yeah, we can't go back to him. அவர் ஹெல்ப் இல்லாமல் நான் உங்ககிட்ட வர முடியாது, ரைட்? அந்த மீனிங். ஓகே. ஸோ
how much we do not have Holy Spirit and how much we need him என்ற பாயிண்ட். இந்த மாதிரி பைபிள்ல கதை இருக்கா இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? யூ ரிமெம்பர் திஸ் ஸ்டோரி? 2 பேர் ஜெபம் பண்ண போவாங்க, பேரபிள். ரைட். ஸோ Pharisee will say, யா நான் டைட்ஸ் கொடுக்குறேன், நல்லா ஜெபம் பண்றேன். இவரு ஐயோ நான் நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு அருகதை கிடையாதே, நான் ஒரு பாவியாச்சே. ரைட். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூ யூ ரியலைஸ் தட், அந்த அந்த ரியலைசேஷன் வந்தாலே இல்லை. ஆமா, இந்த வசனங்கள் வாசிச்சிரோமா? லூக் 18. இது வேணாம். லூக் 18 தான் இந்த 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 ஸ்டோரி இஸ் தேர். 2 Chronicles 7:14. 2 நாளாகமம் 7:14. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அங்கே பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பான். Yeah, when you go down and when you repent, அந்த அப்படியா? ஓகே. அது ஆக்சுவலி இஸ்ரேலுக்கு. ஓகே. Isaiah 57:15. Ah, 15. Correct. நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த மீனிங் இருக்கிற வசனம் நிறைய இருக்குல்ல. நான் நொறுங்குண்டு தமிழ்ல வரல. நிறைய இருக்குங்க. யா. ஸோ அந்த 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 ஸ்டேட்டஸ், ரைட். ஓகே, வெரி சிமிலர் வரும். ஓகே. அதே மாதிரி Isaiah 61 and Luke 4:18. No, Jesus reads Isaiah, ஸ்க்ரோல் எடுத்து ஐசாயா வாசிப்பார்ல, அதுல ஹீல் டெல் இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததுன்னு உட்காருவார் இல்லையா. ஸோ அதுல அவருடைய பர்பஸ் சொல்வார், நான் எதுக்கெல்லாம் வந்திருக்கேன். அப்போ ஹீல் கம் டு சேவ் த broken hearted சொல்வார். ஓகே. ஸோ அந்த அந்த பார்ட் தான் இது, Isaiah 61 and Luke 4. So you get the idea. Blessed are the poor in spirit. Yeah. Okay. So first, how much we lack and fall short. Next verse, 5:4. Blessed are those who mourn. Tamil. நம்ம லாஸ்ட் ஸ்டெப் படிக்கும் போதே வி ரியலைஸ் இல்லை, வென் யூ நோ ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு ரியலைஸ் பண்ணாலே என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் சோகம் வருது இல்லை, தானா வருது, நான் கடவுள் பக்கத்துல இல்லைன்ற வருது. தட் இஸ் மோர்னிங். நார்மல் இங்கிலீஷ்ல மோர்னிங் இதுதான் மோஸ்ட் லாஸ் ஆஃப் சம்திங். ஏதோ ஒன்று பறி போச்சுன்னா யூ மோன், ரைட். ஸோ தூரம் போயிடுச்சு, ஆர் கைக்கு இல்லாமல் போயிடுச்சு, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் போயிடுச்சு, அந்த இதெல்லாம் அப்போதான் தட் பர்சன் மோன்ஸ் a lot, ரைட். ஸோ மோர்னிங்க்கு மீனிங் யூ ரைட் இல்லையா. அந்த டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆகிட்டோம், பக்கத்தில் இல்லை, கண்ணு இல்லை, டச் பண்ண முடியாது, அந்த அந்த ஒரு செப்பரேஷன் வி திங்க் ஆஃப் இன் மார்னிங். ஸோ மார்னிங் இஸ் ஆக்சுவலி அ ரெஸ்பான்ஸ் ஆல்சோ வென் யூ ரியலைஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் இன் மை ஹார்ட்னு தெரிஞ்சா நெக்ஸ்ட் தானா யூ மோன், அடுத்த ஸ்டெப் வந்துருச்சு, right. You end up mourning. Yeah, right. Okay. When we are spiritual meaning, when you realize God is not with me, I am not with God, கடவுள் என் கூட இல்லை, நான் தூரத்துக்கு போயிட்டேன், கடவுளை விட்டு தள்ளி போயிட்டேன்னு சோகத்தில் ஆள்றது, ரைட். ஸோ அந்த அந்த மார்னிங். யா. வாட் கீப்ஸ் us away from God? Correct. Sin keeps. So இப்போ அந்த point 1 and point 2 we can understand. Okay, நான் இந்த தப்பெல்லாம் பண்றனால தான் நான் சருகி போயிட்டேன். அப்போ அந்த அதெல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருது. விளங்குனா you will feel bad and then you will mourn. Yeah.
Right. So sin keeps us away, so you end up mourning. So similarly, though, we can tell many stories. You know the story. The lady who sinner who comes and alude, she'll this thing, and then the perfume போட்டு correct. Yeah. So that is story is in Luke 7, 36 to. But what happens? Poor in spirit நினைச்சா சரி, அதுக்கப்புறம் வர mourning வந்தாலும் it ends in salvation, right? So if you take that Luke chapter 7 verse 48 பாருங்க, Jesus talks about it. Luke 7 48 பாருங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். மற்றவங்கலாம் சொல்றாங்க எவ்வளோ காஸ்ட்லி பர்ஃப்யூம், ஐயோ நீ இந்த சின்னரெல்லாம் தொட அலோவ் பண்றீங்க ஆச்சு பூச்சுன்னு. பட் அவரோட டைரக்டா என்ன நடக்குதாங்க? She is getting saved there. Because she is mourning, she is getting saved there. Look at the same story in the story பார்த்தோம்ல. அதுல பாருங்க Luke 18 verse 13 14 பார்த்துக்கோங்க. He is justified. 13 14. Luke 18 13 14. Hmm. 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 ஏன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். So they both ended up with salvation. ரெண்டு பேரும் righteous ஆயிட்டாங்க. Sins are forgiven. She is becoming righteous. He is justified and he is becoming righteous. அவங்க நல்ல காரியம் செய்யல. They are sinners. But because of Jesus, they are getting that name that I am righteous. அப்படின்னு பேர் வாங்குறாங்க. Exactly the salvation method. Okay? Right. So you get the picture, right? So scripture keeps telling us, don't worry. பயப்படாத அந்த மாதிரியா சொல்லியிருக்கோம் இல்ல, ரிஜாய்ஸ், பி ஹாப்பி ஆல் த டைம். ஸோ வாட் டஸ் தட் மீன்? இதெல்லாம் ஃபோக்கஸஸ் ஆன் earthly worries. earthly எதுக்கோ நாளைக்கு என்ன நடக்க போதோன்னு பயம், அதுகளுக்கு பைபிள் சேஸ் டோன்ட் வரி. தெர் இஸ் அ பிளேஸ் வேர் பைபிள் சேஸ் worry about it. You know where? 2 Corinthians 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. Sorrow, yeah, so clear, right? Explain பண்ண வேண்டாம். Sorrow of the world, waste. But spiritual sorrow will end up in repentance and salvation. அதுக்கு worry, அதுக்கு கவலைப்படணும். Yeah, okay. Very clear, le? Psalm 34:18, just one more verse. Oh, that is the one. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். Salvation அவங்களுக்குலாம் நொறுங்குண்ட ஆவியானன்னாக்கா salvation. So you get the point, le? The realization that I am away from God and worrying about it, mourning about it, brings you to salvation. Okay. அடுத்த point, meek. Right? Blessed, சாந்த குணம்னு இருக்கு இல்லையா? கரெக்டா? So usual translation சாந்தம்னா என்ன மீன் பண்ணுவோம்? Gentle, soft, இலகுன மனசு types, right? வெறும் அந்த மீனிங் மட்டும் எடுத்தீங்கன்னா அதோடைய ஃபுல் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக அதில் இல்லை. ஏன்னாக்கா if a person is just generally gentle and soft and this thing, அவங்களுக்குள்ள எவ்வளோ பவர் இருக்குன்றதே வெளியில வரல. யூ கெட் மை பாயிண்ட்? ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் ஆர் வெரி நாலேஜபிள், ஏதோ ஸ்கில்லோ டேலண்டோ ஏதோ இருக்கிற நிறைய இருந்து அவங்க அடக்கமா இருந்தா அது மீனிங். ஒன்றும் இல்லாம இருந்துட்டு அடக்கமா இருந்துட்டு அர்த்தம் இல்லை. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட்? யா, ரைட். ஸோ பவர் இருக்கணும் ஆனா ஹம்பிளா இருக்கணும், அந்த காம்போ. லைக் விஷயம் இருக்கணும் இருந்துட்டு அடக்கமா இருக்கிறது, லைக் அதை பொருட்படுத்தாம அடங்கி இருக்கிறது. யூ கெட் இட்? ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாயிண்ட். ஸோ ஐ டுக் திஸ் எக்ஸாம்பிள். இது பாருங்க, இது ஐ லேர்ன்ட் ஃப்ரம் சம்படி. ஐ லைக் இட் அ லாட். ஓகே, டேக் அ ஹார்ஸ். யா, ஐ திங்க் வி ஹவ் லேர்ன்ட், ரைட்? It can be trained to do different things. கரெக்டா? ஸோ இது பவர் இல்லாத ஹார்ஸா என்ன? ஜஸ்ட் பிகாஸ் குட்டி சில்ட்ரனை கூட்டிட்டு போற ஒரு போனிக்கு பவர் இல்லையா? அஃப்கோர்ஸ்
it has the same power, but it is taught to be soft with that child. The same horse can be made into for a war. அவ்வளோ கச்சாப்புச்சான் சத்தம் வரும், பட் இட் ஹேஸ் டு ஒபே ஒன்லி த மாஸ்டர், கீப் டூயிங் தி வாட் இட் மாஸ்டர் ஸ்டில் வேற ஸ்கில் மாதிரி இருக்குல்ல, அதே அனிமல் இன் ஸ்போர்ட்ஸ். ஜஸ்ட் இமேஜின் இதுல பக்கத்துல உள்ள ஹார்ஸை போய் சண்டை போட்டுட்டு நீங்கவானே. ஸோ அந்த ட்ரைனிங்க்கு இட் இஸ் அக்ரியபிள். இந்த ஹார்ஸ் தன்னோட ஃபுல் பவரையும் மாஸ்டர் சொல்லுக்கு அடங்கி கீழ்ப்படிஞ்சு நிக்குது. மேக் சென்ஸ்? மாஸ்டர் என்ன சொல்றாரோ அது செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. மேபி நாட் த சேம் ஹார்ஸ், பட் யூ கெட் த ஐடியா, ரைட்? ஓகே, ஸோ தட்ஸ் சும்மா ப்ரொசஷன் டெக்கரேட்டிவ் ஹார்ஸ். இது போலோ ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ ஜஸ்ட் see where all it is being used. ஷோ ஜம்பிங், என்டர்டெயின்மெண்ட், விதமா இதே அனிமலை ட்ரெயின் பண்ண முடியுது. அந்த ட்ரெயினபிள் மென்டாலிட்டி நமக்கு இருக்கா? அதான் மீக். ஸோ கொடுக்குற ஸ்கில், கடவுள் கொடுத்துருக்க ஸ்கில், கடவுள் கொடுத்துருக்க டேலண்ட், கடவுள் கொடுத்துருக்க எல்லா நன்மைகளையும் அவரு எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு யூஸ் பண்ண முடியுதா? யூ கெட் மீ? ஆர் ரேதர் சொல் பேச்சு கேட்குறோமா? சொல் பேச்சு கேட்குற ஆட்டிடியூட் இருக்குதா? தட் தென் யூ ஆர் பிளெஸ்ட். கிளியர்? ரைட். ஸோ this is actually, Jesus is quoting from the Psalm 37:11. Jesus only helped David to write it. So ரெண்டுமே Jesus தான், but still Jesus same verse 37:11 அதே verse. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் நிற்பார்கள். Same verse, right? So God is the potter, we are the clay சொல்றோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரி பாத்திரமாவும் இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். மண் என்ன மாதிரி சொல்லும், ஐயோ எனக்கு அங்க உச்சாணி கோப்புல நான் அலங்கார பொருளா இருக்கிறேன்னு. பட் நம்ம சில நேரம் அப்படி கேட்குறோம்ல. பட் we should be like, actually like clay. அப்ப என்ன அர்த்தம்? We are allowing him to do anything we want. அப்போ we are being totally humble. நம்ம வில்ல கம்ப்ளீட்டா கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம். நீங்க எனக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் நன்மை அப்படி நினைக்கிறோம். நன்மையை விட அதுதான் உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட், உங்க சித்தமா, அப்படியே நடக்கட்டும். I don't matter. I matter. My desire doesn't matter. Right? அந்த சுயமா இருக்கிறது டோட்டலா போற அந்த ஆட்டிடியூட் தான் மீக். Right? Okay, Psalm 25:9. சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம்னு ஒரு யூஸ்லெஸ்ஸா இல்ல. சாந்த குணம் உள்ளவங்களுக்கு என்னெல்லாமோ சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய சொல்றாரு. They have to work. They have to be for a purpose. இல்ல, ஒரு யூஸோட இருக்காங்க. Right? Psalm 149:4. வேற யாராவது? James 3:13. James 3:13. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆமா, சொல் பேச்சு கேட்டாதானே இந்த சைடுக்கே வர முடியும் இல்ல. James 3:13. Wise and understanding among you. Let him show by good conduct that his works are done in the meekness of wisdom. So meekness, strength இருக்கு, wisdom இருக்கு. Everything is there in meek. So gentleness சும்மா கேஷுவலா சொல்லிட வேண்டாம். பவரோட அடங்கி இருக்குது. I like that part of it. எல்லா இருக்கு, பட் you are letting him to completely create you. நம்மள Lord do anything you want சொல்றது இல்ல. So என்ன சொல்லுவாரு நினைக்கிறோம் நம்ம? என்ன செய்ய சொல்லிடுவாருன்ட்டு ஆல்ரெடி பைபிள்ல சொல்லிட்டாங்கல்ல. என்ன செய்யணும்னு நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு பைபிள்ல ஆல்ரெடி. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி எனிதிங் நியூ. ஸோ ஆக்சுவலா இந்த ஊர்ல இருக்கணுமா, அந்த ஊர்ல இருக்கணுமா, இந்த வேலை செய்யணுமா, அந்த வேலை செய்யணுமா, இந்த
கஷ்டங்களை அனுபவிக்கணுமா அனுபவிக்க வேண்டாமா அந்த மாதிரி டே டு டே நடக்கும். பட் தட் அந்த டே டு டே வில் ஹேப்பன் ஃபார் as long as you're alive. கஷ்டம் ஏதோ ஒன்று இருக்கும், இக்கன்னா புக்கன்னா ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும், பிகாஸ் தட் இஸ் லைஃப். ஸோ we do not link your daily life as your call for God, right? அந்த லிங்க் போட வேண்டாம். பட் you can know him better, you can spend more time understanding his will, you can live more focused, இதெல்லாம் தெரிஞ்சது. But as you do that, he'll be able to communicate better. அப்போ ஈஸியாக சொல்ல முடியும், ஈஸியாக நம்மளும் மெல்லியபிளாக இருப்போம், ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருப்போம், ஹாப்பியாக செய்வோம், கண்டென்ட்டாக செய்வோம், முணங்க மாட்டோம், நானா அப்படிலாம் கேட்க மாட்டோம். என்ன ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ரைட். யா. ஸோ யா, once we know what is his purpose, and everything is there already. ஆமா, we keep saying we want to serve you, we want to serve you, உங்க சித்தம்படி எங்களை செய்யுங்க. பட் சித்தம்படி என்ன செய்யணும்னு இருக்கு. So you need to trust and obey that. That is the next step, right? Okay. And correct, because in the time la நம்மளுக்கு ரைட். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஓகே நீ மிஷினரி, நீ அங்கே போ, நீ வந்து இங்கே ஆஃபீஸராக இரு அப்படின்னு இல்லை. படித்தோம், ஆஃபீஸராக இருக்கிறோம், பட் மோர் அண்ட் மோர் யூ டூ திஸ், யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் சாஃப்டர் அண்ட் மீக்கர். இன்னும் மீக் ஆகிட்டே வருவோம். ஓ இவ்வளோ கிரேட் காடா, சே எனக்கு என்னமா செய்யணும்னு ஆசை வருது. ஸோ தானாக அந்த ஆசைகள் வரும். தென் மோர் யூ வில் பிகம் ஹம்பிள் அண்ட் தென் you will come to a point like, my life, Lord, is in your hands, do what you want. நம்ம டிக்டேட் பண்ண மாட்டோம், நம்ம ப்ரேயரில் நம்ம டிக்டேஷனில் கொடுப்போம் அவருக்கு. we keep telling him, can you get that done please? Secretary இல்லை அவரு. Okay, the next one, hunger and thirst. Yeah, blessed are the hunger and 5:6. நீதியின்மை பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் அடைவார்கள். யாராவது இங்க ஆக்சுவலா பசி தாகம்னு கஷ்டப்பட்டிருக்கோம்? Believe me, we do not even know what it is. இல்ல? ஆமா, we do not know. They will know. They will know. இவங்க வேற ஏதாவது இருக்கும் ப்ரையாரிட்டி. சாப்பாடு அங்க இருந்துச்சுன்னா, ட்ரெஸ்ஸு, அலங்காரம், நத்திங் மேட்டர்ஸ். மோஸ்ட் இது ஒன்று தான் மைண்டில் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. Can you imagine? அந்த ஸ்டேட்டஸ், unfortunately by God's grace we are not in that. அதை அனுபவிக்கவே இல்லை, அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கவே இல்லை. பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் நல்லா விளங்கும் இல்லை? ஸோ எப்படி பசிதாக இருக்கணும்? ஆஃப்டர் ரைச்சியஸ்னஸ் மேலே அவ்வளோ ஒரு பசிதாக இருக்கணும். அப்படி அப்படி ஒரு சடான்ட்டு இருக்கணும், வேற எல்லாம் வேற ஒன்றும் வேணாம், என்ன விடுங்க, அப்படி ரைட். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கணும், டாப் ப்ரையாரிட்டியில் இருக்கும் இல்லை? Who is the bread and water? Holy Spirit, not Jesus, right? So he gives the living waters, right? Come to me, I'll give you living water. So he is not living water. Living water is Holy Spirit, okay? So pasiyum taagamum, searching for seriously. Searching for Jesus, learning more about Jesus, wanting Holy Spirit. You see that thing? அது அப்படி அந்த முந்தின ஃபோட்டோ மாதிரி ஃபோக்கஸ்டாக பண்ணுறோமா என்ன? ஐயோ சான்ஸே இல்லை, கடமைக்கு பண்ணுவோம் நம்ம, ரைட்? பட் அப்படி இருந்தோம்னா we are blessed. Yeah, okay. Yeah, so 1 Peter 2:2. வேற யாராவது Psalm 42 1 and 2? வேற யாராவது John 6:35? சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. எது வாசிக்கிறீங்க? 42? அப்படியா? மேபி தமிழ்ல அப் அண்ட் டவுன் இருக்குமா இருக்கும். அது அடுத்ததா இருக்கு. ஓ 2. அதே
களங்கமில்லாத நாணப்பாலின் மேல் வாஞ்சியாய் பேபிஸ் இல்லை தே டோன்ட் வேணாலும் பால் கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி லைக் டோட்டலாக மை லைஃப் இஸ் ஃபார் தேட் ஒன்லி பர்பஸ் அப்படி ஆசைப்படுங்க, கிரேவ் பண்ணுங்க. இங்கிலீஷில் பீட்டர் இஸ் அட்வைசிங் ஒரு பேபி பால் கேட்குற மாதிரி அப்படி தேடி லைக் சர்ச் ஃபார் இட். எனிபடி டுக் சாம் 40? வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த டியர் நிஜமாவே தண்ணியில் ஆமாம் அது லயன் இருந்தாலும் போகும் தெரியுமா? ஏன்னா மான் தர்ஸ்டி, ஸோ இட் வில் கோ. அங்கே டேஞ்சர் இருக்குன்னு தெரிஞ்சா கூட இட் வில் கோ பிகாஸ் அதர்வைஸ் ப்ராப்ளம். அவ்வளோ தாகத்தில் அதனால தான் அந்த வசனம் அது பாட்டும் இருக்குல்ல. ரைட், ஸோ தட் இஸ் நைஸ். அப்படி we have to search, seek. John 6:35. John 6:35. He who comes, he shall never hunger, and he who believes in me shall never thirst. Very clear. Our New Testament explanation, right? So he told, வாங்க என்கிட்ட பசியும் இருக்காது தாகமும் இருக்காது, ரெண்டும் நான் ஃபில் பண்ணி தந்துடுறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ டெஃபினட்டாக நாட் இந்த பசி தாகம் இல்லை, நாட் ஆக்சுவலாக அந்த சாப்டரில் தான் 5,000 ஃபீட் பண்ணுவார். ஃபீட் பண்ணிட்டு எல்லாரும் அவரை ராஜா வாக்கிடலான்னு வாங்க. அப்போ திட்டுவார், என்னை எதுக்கு நீங்கள் ராஜா வாக்குறீங்க, ஃப்ரீ ஃபுட்டுக்கு தானே அப்படின்னு. அண்ட் ஹில் டாக் திஸ். ஓகே, ரைட். ஸோ யூ கெட் த பிக்சர், ரைட்? ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். அந்த அப்படி பட்னியில் கிடக்கிற பீப்புளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ சாப்பாடும் தண்ணியும் அவ்வளோ நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய காரியங்கள்லையோ நம்ம இன்வால்வ்டாக இருக்கிறோமா? மோர் ஃபார் நாலேஜ், மோர் ஃபார் நோயிங் அபவுட் ஹிம், ரைச்சஸ்னஸ்ல இருக்கிறோமா? ஆமா, இட்ஸ் நாட் ஈவன் சீக்கிங், இட்ஸ் அ நீட். தேவை இல்லை, இட்ஸ் அ நீட், இட்ஸ் நாட் ஈவன் அ விஷ். ஓகே, yeah, if you are hunger and thirsting, what is God promising? You will be filled, correct? Okay, so there are 4 பார்த்துட்டோமா? So we saw poor in spirit, we saw mourning, we saw meek, and we saw hunger and thirst, correct? So beatitudes பார்த்தீங்கன்னா it looks like how you can grow as a Christian மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் கடவுள் இஸ் நாட் வித் மீன்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்படுறது, அண்ட் தென் சப்மிட் பண்ணுறது இல்லை. யுவர் மீக், யூ ஆர் கோயிங் டவுன் ஃபார் தட், ரைட்? ஓகே, அண்ட் தென் யூ ஸ்டார்ட் நோயிங் அபவுட் காட். இன்னும் ஆசையாக வாஞ்சியா நம்ம கடவுளை பற்றி படிக்கிறோம். ஸ்டெப்பாக வருது இல்லை, ரைட்? ஓகே, சரி, வில் கண்டினியூ. ஓகே, இதுவும் if you know there are 3 steps. You are saved, then you are sanctified, and then you are glorified, right? So salvation இப்படி நடக்கிற ஒரு காரியம், right? Immediate, it's at ஒரு நொடி, like at one point in time. Sanctification சாகிற வரைக்கும் நடக்கிறது, நம்மளை குளிப்பாட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டே வராரு, ரைட்? அது ஒன்று. Glorification after that. Okay, so in the first 3 points takes us to salvation, கரெக்டா? வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணி ரிப்பென்ட் பண்ணி கடவுள்கிட்ட போகும்போது you are ending up as saved. இது you once you are saved, you are baptized, and then you will seek God. கடவுள், நான் கடவுள் பார்ட்டி, now I want to know more. What does he want? நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சையோடு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்படிலாம் இருந்தால் you are filled. கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு. he is filling us with the Holy Spirit. தரவும் செய்கிறாரு இல்லையா? நமக்கு கொடுக்குறாரு, கைடாக ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாரு. ஒரு பாத்திரத்தில் சாமான் ஃபில்ட் ஆச்சுனாக்கா at one point in time it will overflow, right? Correct. அப்போ இப்போ we are இந்த பாத் எடுத்தோன்னா we are being filled by the Spirit, it will overflow, right? It will automatically overflow. அப்போ என்ன அர்த்தம்?
நமக்கு கிடைச்ச நன்மைகள் மற்றவங்களுக்கும் போகணும். ரைட், யூ கெட் மீ. இட்ஸ் நாட் ஒன்லி பர்சனல். இப்போ நவ் இட்ஸ் அன் ஓவர்ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ரிப்பேர் அவர் செல்ஃப் அண்ட் தென் it starts to go out. Make sense? We become a source of blessing. Correct. Yeah. So you're baptized. Once your heart is filled, it will எல்லாருக்கும் கடவுள் தெரியணுமே, எல்லாரும் இந்த சந்தோஷம் இருக்கணுமே, எல்லாருக்கும் அது அப்படின்னு தானா வரும், பொங்கி வரணும். ஓகே, இட் ஓவர்ஃப்ளோஸ் டு அதர்ஸ். ஸோ இஃப் யூ திங்க் அபவுட் 5:7, அடுத்த பிளெஸட். அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். So merciful, those who are forgiving, correct? You are being kind, you are loving. So நம்மளோட சின்ஸ் அவர் எடுத்துட்டாரு, நமக்கு இப்ப தெரியும், ரைட்? நான் சின்னர் தான், பட் I am not getting punished. Mercy and grace-க்கு வித்தியாசம் தெரியுமா? ஓகே, ஆமா. G grace, M mercy. ஓகே, G gift வச்சுக்கோங்க. அப்போ ப்ரெசன்ட் கிடைக்கிற மாதிரி, ரைட்? எனக்கு தகுதி இல்லை, ஆனால் கொடுத்தாரு. நான் எனக்கு சம்பளம் மாதிரி இல்லை, நான் வேலை செய்தேன் எனக்கு வந்தார், அப்படி இல்லை. நான் இந்த நல்லதெல்லாம் செய்தேன், அதுக்காக பதிலுக்கு அவர் கொடுத்தாரு, அப்படி இல்லை. நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் கடவுள் எனக்கு நன்மை தந்திருக்காரு, அது கிரேஸ். ஓகே, மர்சி வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது பனிஷ்மெண்ட்டு, அது கொடுக்கல. யா, ஸோ அன்டிசர்வ்டு கிஃப்ட், டிசர்விங் பனிஷ்மெண்ட்டை எடுத்துட்டார். யா, அதுவும் யா. ஸோ எனக்கு கிடைக்க வேண்டியது அவர் தராம மர்சிஃபுல்லாக காப்பாத்திட்டாரு. மேக்ஸ் யா. ஸோ M ஃபார் மிஸ்டேக், G ஃபார் கிஃப்ட் கேன் ஹெல்ப் அ லிட்டில். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கணும் பனிஷ்மெண்ட்டு, நிறைய கெட்ட காரியங்கள் கிடைச்சிருக்கணும், அது அவர் சரி கட்டிட்டார். கரெக்டா? ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மர்சி ஐ எம் ஃப்ரீ. அப்போ இது ஓவர்ஃப்ளோ ஆகணுமே, இந்த அன்பு, இந்த ஃபர்கிவ்னஸ், right? This has to overflow out. It has to come out, right? So that goes to others as well. அதுதான் இது blessed, அது merciful. யார்கிட்ட merciful இருக்கும்? To others. This is now it's not personal. இது வரைக்கும் பர்சனலா இருந்துச்சு, இப்போ now it is going to others, right? ஆமா, அதனால தான் forgiving nature இருக்கிறது, அது எல்லாமே because of this reason. Loving your other neighbor, loving second commandment, love God, and next love your neighbor. Next வெளியில போகுது. ஓகே, John 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்து நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்த புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓகே, ஸோ எல்லா குட் நேச்சரும் நமக்கு ஜீசஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சனால தான் நம்ம பண்றோம். He loved us, we love others. He forgave our sins, we come. வீட்டு வைஃபை போயிடுச்சு, இன்னொன்று போயிடுச்சு. ஓகே, ரெக்கார்டிங் போயிடும். இல்லை. Okay, we'll continue. So we get the point, right? So love arkattu, forgiveness arkattu, mercy arkattu, all these good things, because we got from Jesus, we are supposed to share. So அது நம்ம நெஞ்சில் நிறைஞ்சிருந்துச்சுன்னா தானா ஓவர்ஃப்ளோவில் தானா மன்னிப்போம், தானா அன்பா செலுத்தும். மற்றவங்ககிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு கணக்கு போட்டு அன்பா இருக்கிறது இல்லை. இது your attitude will change. Okay. If you are a spirit-filled Christian, it will happen automatically. கோபம் வருது, இருந்தாலும் அடக்கி வச்சிருக்கேன் நான். The next verse 5:8. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கரெக்ட். ஸோ மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றோம்ல, அப்போ does not mean we are holy, does not mean we are like super righteous. No, we have some more faults. Till we die, God has to sanctify us, இல்லையா? So that's how it is going to be. அப்போ நம்ம perfect ஆயிடுறது இல்லை.
we don't become perfect from the day of salvation, right? We still have to do it. And the advice na idu. You need to keep working on that purity, right? Okay, how can we become pure? Who makes us pure? Okay, at least that's a safe answer. So you are a redeemed believer, we are baptized, now you are leading a life. Even if you are like, Bible நல்லா படிச்சு seeking, hunger and thirsting for God இருந்தா கூட நம்மகிட்ட திருத்த வேண்டிய காரியங்கள் நம்மள டெய்லி கிளென்சிங் ரொம்ப அவசியம். லைக் தட் இஸ் ரிக்வயர்ட், ரைட்? ஓகே. Hebrews 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். கடவுள்கிட்ட வாங்க. Meaning, you have to do that cleansing is required. Cleansing வசனங்கள், how do you cleanse yourself? நிறைய வசனம் இருக்கே. The word cleanses us. There are a lot of verses. Okay. So one thing is abide. எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு point, right? John 15:1. Very good. Correct. அந்த ஓமை தெரியும்ல, அந்த parable எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு parable. அதுல verse 3 பாருங்களேன். பார்த்தீங்களா? உடனே பீட்டர்லாம் சுத்தமாயிட்டாரா? But you get me? Your salvation is done, but your daily walk needs to be clean. Make sense? Right? Okay. I'm going to show you some more verses. இன்னொரு fantastic example. John 13:6-10. பொறுமையா வாசிங்க பாப்போம். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவரை நோக்கி, முழுங்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். அது ஜூடாஸ்க்கு அது. ஓகே. So this is day before the cross. அதுக்கு முந்தின நாள் லாஸ்ட் சப்பர் அன்னைக்கு ஹீஸ் கிளீனிங். அப்போ பீட்டர், ஐயோ ஏன் காலா, சச்சா நோலாம் சொல்லி, இல்லை நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, கிராஸ் இருக்கு, அதுக்கப்புறம் சால்வேஷன் வந்துடும். பட் யுவர் ஃபீட் ஹேஸ் டு பி வாஷ்ட். யூ ஆர் கிளீன், பட் யுவர் ஃபீட் ஹேஸ் டு பி. ஸோ ஃபீட் எப்பவுமே பைபிளில் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுவர் டெய்லி வாக். ஓகே. ஸோ யுவர் டெய்லி வாக் ஹேஸ் டு பி கிளென்ஸ்ட். அதுக்கு தேவை. அப்போதான் உடனே ஓகே என்ன கால் மட்டும் இல்லை, ஃபுல்லாக யூஆர் கிளீன் ஒன்லி, காலை மட்டும் கழுவினா போதும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த சாங்டிஃபிகேஷன் பார்ட். ஓகே. சேம் திங் யூ கேன் see from the wine also. அதில் தான் ஃப்ரூட் தராத இதெல்லாம் வெட்டி போட்டு தீ போட்டு அதெல்லாம் வரும். பட் ரைட் நவ் யூ ஆர் கிளீன். பட் யூ ஹாவ் டு பேர் ஃப்ரூட். அப்போ அந்த ஃப்ரூட் வர்றதுக்கு மேபி தெர் இஸ் a little bit of pruning. இல்லை, அந்த pruning is equivalent to this washing. Okay. I think this is சும்மா டம்பிள் அடிபட்டிருக்கான் தெரியும். Okay. So how do you get sanctified? Easy answer. Abide and, just be with him, connected with him in your prayer, in your Bible reading. God can talk to you. தள்ளி போயிட்டோம்னா தான் ப்ராப்ளம். ஜெபமோ பைபிள் வாசிக்காமலோ இருந்துட்டோம்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, பெரிய அடி கொடுத்து தான் திருத்து வரும். அதனால பெட்டர் பி கனெக்டட் ஸோ ஹி கேன் டாக் டு அஸ். ரைட். அடுத்தது 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். So
who is the Prince of Peace? Okay, why? He came to give நமக்கும் இழந்து போன அந்த இதை வந்து சமாதானம். நமக்கும் பிதாவுக்கும் இடையில உள்ளது சரிப்படுத்துச்சு. Correct, correct. So, peace is usually between ரெண்டு different opinion இருக்கிற பார்ட்டிஸை கனெக்ட் பண்ணி விடுறது இல்லை. ஸோ யூஸ்வலாக that is what we call as peace, right? Bridging differences. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரைட்? அந்த ப்ராப்ளமை ரிப்பேர் பண்ணது ஜீசஸ். அதனால தான் இஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். திங்க் ஆஃப் சிம்பிள் ஆஃப் பீஸ். வெரி குட். எனி அதர் எனி that is the வேர்ல்ட்லி சிம்பிள். அமெரிக்காவும் வியட்நாம் சண்டை முடிஞ்ச உடனே they made that symbol. What else is a symbol? This is பிரிட்டிஷ் இன்னொரு கண்ட்ரியோட சண்டை போட்டுட்டு முடிஞ்சிட்டு விக்ட்ரி சொன்ன சைன். அவ்வளோ தப்பா மீனிங் வச்சிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸை சொல்லிடுவோம். ஓகே, பட் dove is usually also used. Why? No? Correct. So God was angry, Noah's flood, எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அது சரியானது எப்படி? When the dove returns with a olive leaf. அப்பதான் கடவுளோட கோபம் தணிஞ்சு ஒரு bridge ஃபார்ம் ஆன மாதிரி. And that is the symbol till today. சோர்ஸ் தான் எல்லாரும் மறந்துட்டோம். ஆமா, அந்த யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க எம்ப்ளமே அதுதான். பட் என்ன மறந்துட்டாங்க. பட் தட் கம்ஸ் ஃப்ரம் த பைபிள். ஓகே, ஸோ யூ கெட் பீஸ் இன் த பைபிள் மீன்ஸ் காட் அண்ட் மேன். காட் நாட் பிட்வீன் மேன் அண்ட் மேன். மேன் அண்ட் மேன் சண்டை உண்டு. ஓகேயா? ஓகே, ஸோ திஸ் இஸ் பீஸ். ஸோ ஐசையா 9:6 கிறிஸ்மஸ் வசனத்துல தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் வரும். ஐசையா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஓகே, ஸோ ஹி இஸ் கால்டு தட் ஸ்பெஷலி பிகாஸ் ஹி டிட் திஸ். இந்த ரிப்பேர் பண்ணனால தான் ஹி இஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஓகே, Romans 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். Through Jesus we are justified. அதுக்கு ஓகேயா? கடவுளும் நம்மளும் சமமா இருக்க முடியும் த்ரூ ஜீசஸ். இந்த வசனம், இந்த படத்துக்கு உரிய வசனம். ஓகே, நம்ம நாட் பிட்வீன் மேன் அண்ட் மேன். அதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? Matthew 10:34. சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். யாரெல்லாம் வாரலாம் நின்றணும்னு ஜெபம் பண்ணுதே? சே, அது தப்பு இல்லை. நம்ம காலத்துல, நம்ம வாழ்நாட்கள்ல, நம்ம இருக்கிற கண்ட்ரியில பத்திரமா இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ தட்ஸ் ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லை, நோ, ரியலி அகெயின், ஸோ தட்ஸ் நாட் அ மிஸ்டேக். பட் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு சீக்ரெட் பிலீவர் இருக்காங்க ஒரு ஹிந்து ஃபேமிலியில, ரைட்? அவங்க பீஸ்ஃபுல்லாவா இருப்பாங்க அவங்க குடும்பத்துல? யூ கெட் மீ? இப்போ இந்த வசனம் ஆளுங்கதா? there will be very very difficult situations, இல்ல? Maybe between husband and wife, maybe between parents and children. அதுதான் ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட். ஓகே, there will be differences. ஸோ மனுஷர் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றது எய்மே கிடையாது. கடவுளுடைய பிளான்ல அது இல்லை. ஓகே, ஆமா, அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அது இன்னும் போக போக ரொம்ப தெரியும். ஓகே, பட் நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக வி ப்ரே தட். ஓகே, அப்போ பீஸ் மேக்கர் யாருப்பா? பீஸ் கொண்ட பிரின்ஸ் அவரு. பீஸ் மேக்கர் யாரு? நம்ம தான் பீஸ் மேக்கர். Why? We are carrying the gospel of peace.
ஓகே, ஆர்மர் ஆஃப் காட்ல செருப்பு என்னது? அதை போட்டுட்டு போக சொல்லியிருக்கு, நம்ம நடக்க சொல்லியிருக்காங்க. கேரி த காஸ்பல்னு சொல்லியிருக்கு. அதான் பீஸ் மெசேஜ். பிட்வீன் மேன் அண்ட் காட் எல்லாம் சரியாயிருச்சு, ஒரு சொல்யூஷன் இருக்குது, வாங்க எங்க ஜீசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல. தட் இஸ் த செருப்பு பார்ட். தட் இஸ் த ஷூ பார்ட். ஓகே, ஸோ ஸோ எவ்ரி மிஷனரி மேக் சென்ஸ். Peacemaker, whatever mission they are in, they're all becoming this thing. Can we read this? 2 Corinthians 5, 18, 19, 20. 2 Corinthians 5. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாதல், ரைட், கரெக்டா? ஸோ இந்த மெசேஜ் தான் எங்களை சொல்லியிருக்காரு, நாங்கள் அதை தான் கேரி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் வை வி ஆர் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மேக் சென்ஸ். Can you read Romans 10:15? It's actually a quote of Isaiah, but Romans 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. என்ன செய்யறாங்க அவங்க? சமாதானத்தை கூறி மெசேஜ் சொல்றாங்க. You get that point? Okay, so now we know why blessed are the peacemaker. Correct. இதெல்லாம் ஃபில்லிங் முடிஞ்சு அவுட்ஃப்ளோல வருதா? ஓகே, ஜேம்ஸ் 3:17, 18. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதிக்கப்படுகிறது. Okay, everybody okay? You get the picture. Okay. Okay, so blessed are the peacemaker விளங்கிருச்சு. ஸோ இதெல்லாம் யார் பண்ணணும்? பீஸ்மேக்கர்ஸ் பண்ணணும். இல்லை, நம்ம தான் பண்ணணும். கரெக்ட். எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ பீஸ்மேக்கர். வை? கடைசி கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் இல்லை, கோ டெல் சொல்லிட்டார். ஸோ யூஆர் ஆல் பீஸ்மேக்கர்ஸ். பண்ணாமல் தண்டமாக உட்காந்துருந்தோன்னா என்ன அர்த்தம்? பண்ணாமல் உட்காருவோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த 4 பார்த்தோம்ல நம்ம. வி சா தட் இஸ் இந்த 4 பார்த்தோம். இதுக்கப்புறம் அவுட்ஃப்ளோ பார்க்குறோம் இல்லையா? ஸோ அவுட்ஃப்ளோவில் இட் கோஸ் டு நவ் அதர்ஸ். ஓகே, ஸோ ஒன்று, வி ஆர் பீங் கைண்ட் அண்ட் லவ்விங் அண்ட் மர்சிஃபுல் அண்ட் ஃபர்கிவிங் டு அதர்ஸ். மீன்வைல் நம்மளை சுத்தப்படுத்திக்கிறோம். கரெக்டாக? வி ஆர் கெட்டிங் பியூர் அண்ட் தென் வி ஆர் கேரிங் த காஸ்பல் மெசேஜ். மேக் சென்ஸ்? என்ன அழகு ரூட் வரும் கீழேருந்து. பியூட்டிஃபுல். Okay, so mercy received, we are overflowing, so we get purified and we carry the message to the world. Can we read the next verse? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதெல்லாம் நடக்கும். அதுவும் நல்ல மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ்க்கு, நல்ல கிறிஸ்டியன்ஸ்க்கு நடக்கும். ஏன்னா நம்ம பண்ணுவோமே, வி ஆர் மீக், வி ஆர் ரெடி டு டூ எனிதிங், காட் வில் சென்ட் அஸ் அவுட், வி வில் கேரி த காஸ்பல். பண்ணும்போது இதுகள்லாம் நடக்கும். ரைட்? பர்சிக்யூஷன்ஸ் நடக்கும். கேவலமாக பேசுறதுலேருந்து, சின்ன காரியம் லைக் நாட் ஹர்ட்டிங், அதுலேருந்து எல்லாமே நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆமாம், முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், லைஃப்பில் உள்ள எல்லா ட்ரபிளும் ஐயோ சாத்தா என்ன நிந்திக்கிறான்லாம் நினைக்கக்கூடாது. ஒன்லி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் கிங்டம், அதனால கஷ்டங்கள் வந்தால் யூ ஆர் பிளெஸ்ட். ஓகே, சும்மா லைஃப்பில் இருக்கிற டோன்ட் திங்க் எனி ட்ரபிள் இஸ் ஐ எம் பிளெஸ்ட், எனக்கு நிறைய சோதனைகள் அதனால நான் பிளெஸ்ட்லாம் நினைக்கக்கூடாது. ரொம்ப மோசம் அது. ஓகே. ஓகே, ஸோ verse 10 பார்த்தீங்கன்னா, for righteousness sake, அதுக்காக if you are being troubled. Yeah, if you see 11, or
all kinds of bad stuff for my sake. Appanna you are blessed. Very clear. Right? Yeah, it can be small, like ஆமா அவ ஜெர்மன்ட்டே கிடப்பா. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும், லைக் இட் வில் கம் இன் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸஸ், any public place, right? You are feeling shy, you don't want to do it because of this reason. Yeah, but I think you are called to do it. Okay. It ends இல்ல, முன்னாடி உள்ள காலங்கள்லயும் ப்ராஃபிட்ஸ் வேர் ட்ரபிள். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறனால கஷ்டங்கள் வராமல் ஸ்மூத் லைஃப்லாம் கடவுள் ப்ராமிஸ் பண்ணல. அதுவும் இந்த க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து இஸ் கெட்டிங் பர்சிக்யூட்டட். கோயிங் த்ரூ ட்ரபிள் இஸ் யுவர் மேக்ஸிமம் ஃபார் காட். அதான், தட்ஸ் யுவர் பெஸ்ட் ஃபார் காட். ஸோ இதுக்கு முன்னாடியும் ஃபுல்லாக நடந்திருக்கு, பைபிளில் நிறையா நடந்திருக்கு. ஸோ அதுவும் நத்திங் நியூ. ஸோ ஜஸ்ட் some pictures just for your idea. இப்போதான் பர்சிக்யூஷன் நடக்குது, இப்போதான் மோடி கவர்மெண்ட்ல தான் கஷ்டப்படுறோம் இல்லை. the difficulties are there for always for believers, right? அது அமெரிக்காவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், there are difficulties. ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி இருக்கும், right? Okay. You know about Stephen, பைபிள்லேயே மென்ஷன் பண்ணினது. ஜேம்ஸ் பைபிளில் இருக்கு. பாலிகார்ப் பைபிளில் இருக்கு. ரெவலேஷன் நம்ம படித்தோம்ல, ஸ்மர்னால படித்தோம், ரைட்? அதுக்கப்புறம் ஒரு 300 இயர்ஸுக்கு கிறிஸ்டியன்ஸை ரொம்ப பயங்கரமாக ட்ரீட் பண்ணாங்க ரோமன் கவர்மெண்ட். ரொம்ப 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 கொடுமையாக லயன்ஸை விட்டு சாப்பிட வைக்கிறது. வெரி வெரி ஹாரிபிள், வெரி 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 ஹாரிபிள். த ரோமன் கவர்மெண்ட் ஃபெல்ட் எனிதிங் பேட் ஹேப்பன்னா அந்த கிறிஸ்டியன்ஸ் ஜெர்மன்றனால தான் அப்படின்ட்டு அவங்க கிறிஸ்டியன்ஸை கையில் கிடைச்சாலே தே டூ சம்திங். ரொம்ப ரொம்ப பயங்கரம். ஓகே. இப்போ 1600 பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னவரையும் எரிச்சாங்க. அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள்ஸையும் அதையும் சேர்த்து எரிச்சாங்க. தே டிட் தட். ஜப்பானில் கிறிஸ்டியானிட்டி ரொம்ப கம்மி இல்லை, பிகாஸ் போன மாங்க்ஸ் எல்லாரையும் தெரியுதான்னு தெரியலையே, தே crucified them inside the ocean. ஆமாம், ரொம்ப கொடுமை. கிறிஸ்டின் இது பர்சிக்யூஷன் படித்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பீப்புள் வர் அகெயின்ஸ்ட். வேற ஏதாவது ரிலிஜனுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இருக்கு. இட்ஸ் வெரி ஃபனி. கடைசியாக வாசிச்சோம் இங்கெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் பீஸ் வாசனம் யுவர் ரீடிங் இல்லை. பீஸ்னால நமக்கு கிடைச்சது அந்த பீஸ் மெசேஜை நம்ம பீஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்குலாம் சொன்ன அப்படி ஒரு பீஸாக வந்தது. இட்ஸ் அ நைஸ் வேர்ஸ், பிகாஸ் அண்டர் கம்பல்ஷன் கிறிஸ்டியன் ஆக்காதீங்கன்னு அர்த்தம். இப்போ முஸ்லீம் ரூலில் எப்படி மாற்றினாங்கன்னா, ராஜா முஸ்லீம்னாக்கா கண்ட்ரி முஸ்லீம், அவ்வளோதான், வேற எதுவும் பண்ணனா உன்னை கொண்டுருவாங்க. பட் கிறிஸ்டியானிட்டியில் அப்படி வரல. தே நெவர் டிட். தே செட் விரும்புனா வாங்க, லைக் இஃப் யூ வாண்ட் டு யூ டூ திஸ். அந்த தட் வாஸ் ஆல்வேஸ் கிவன். இட்ஸ் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். நம்ம ஃபோர்ஸிபிளாக நீ ஆளுன்னா பாரு உன்னை கொண்டுருவேன், இட் நெவர் டிட். ஹிஸ்டாரிக்கலில் எங்கேயுமே நடக்கல அப்படி ஒரு காரியம். we Christians only died. So worldly, don't think it's only in India, it's everywhere நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் சர்ச்சஸை உடைக்கிறதா இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவில் நடக்கிற கஷ்டங்கள், ஈஜிப்டில் இது நடந்தது, ஈரான் ஈராக்கில் நடந்தது, பிஹெட் பண்ணாங்க வரிசையாக கிறிஸ்டியன்ஸ் என்னைக்கு வச்சுட்டு. So yeah, there are lots and lots, but you know the picture. ஆமாம், இப்போ பைபிள் கிடையாது அமெரிக்காவில், ஜெபம் பண்ணால் தப்பு, அசம்பிளியில் கிறிஸ்தவ பாட்டு பாடக்கூடாது. இட் இஸ் பர்சிக்யூஷன், ரைட்? இட் இஸ் ராங். Yeah. 10 commandments, எந்த கோர்ட்டுக்கு வெளியிலையும் 10 commandments இருக்கக்கூடாது. முன்னாடி இருந்தது, அதை உடச்சி எறிஞ்சாங்க. இப்போ ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடியும் 10 இட்ஸ் வெரி பேட் ஆல்சோ தான். ஸோ கிறிஸ்டியன்ஸ்னா to be expected, but they are blessed. அதான் பாயிண்ட். ஸோ when we pray, persecuted கிறிஸ்டியனுக்கு ஜெபம் பண்ண தேவையில்ல. நான் என்னைக்கு பர்சிக்யூட் ஆகணும் வேணா ஜெபம் பண்ணலாம். they are blessed, they are surely going to heaven, 100%. okay, you can pray that they don't suffer so much. பண்ணலாம். whom we need to pray for are the people who are persecuting. அவங்க ரட்சிக்கப்படணும். இந்த பீப்புள் வச்சே ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் உண்டு. இந்த மாதிரி சாகர கிறிஸ்டியன்ஸுடைய ஃபெய்த்தை பார்த்து God has touched many people. அது ஜெபம் பண்ணலாம், ரைட்?
ஓகே. ஸோ இந்த ஜீலில் most of the Christians, we have a zeal. ஓரளவுக்கு we don't worship other gods. We have a kind of loyalty ஒரு மாதிரி உண்டு. ஆனால் நீங்கள் தான் அனலைஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஓகே, இது ஹெல்லுக்கு பயந்து ஹெல் போக வேண்டாம், அதனால நான் ஜீசஸ் சைடில் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமா? யோசிச்சுக்கோங்க. ஓகே, யூ யோர் செல்ஃப் திங்க். இல்லை, நான் இங்கே நல்ல காரியங்கள் செய்ய எனக்கு சூப்பராக ரிவார்ட் கிடைக்கும், எனக்கு குட் திங்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படி நினச்சி அதுக்காக செய்கிறீங்களா? ஆர் இட் இஸ் ஜஸ்ட் ஐ லவ் ஹிம், ஐ வில் டூ எனிதிங் ஃபார் ஹிம். அப்படி எல்லா கிறிஸ்டின்ஸும் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்டும் தேடுமாப்பா? ஓகே. அது ஒரு பயம் இல்ல, தட் இஸ் அ ஃபியர். இது ஒரு விதமான கிரீடு. பட் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் திஸ். அது தப்பு. தட் இஸ் அதை விட இதை ஃபோக்கஸ் பண்ணா மோர் கரெக்ட் இல்ல? லவ் ஹிம் சொல்ல. அது தட் இஸ் வை வி க்ரோ அப் லைக் திஸ். நம்ம அதுக்கு அப்படி பயந்து தான் இங்க இப்போ வந்து நிக்கிறோம் அப்படி. பட் ஹீ இட்ஸ் நாட் சேயிங் தட். ஹீ இஸ் டெல்லிங் அஸ் டு லவ் மீ. அவர் கமாண்ட்மெண்ட்டே அதுதான். ஃபியர் ஹெல்னு சொல்லலையே. சாத்தானுக்கு பயப்படுன்னு எங்கேயாவது இருக்கு? So our zeal has to be here. We love him that நீங்க ரிவார்ட் தந்தீங்கன்னா உங்க இஷ்டம் அப்படி சொல்ல முடியுமா நமக்கு? Wow, right? Oh, by the way, I like that artwork. Okay, so you get the idea? வளர்ந்து 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 up till death and persecution. Okay, you grow as a Christian. Oh, அதான் beatitudes. Nice, na? Sorry. Oh, I like this artwork. I just liked it. I like the way it is done. It is done very nicely. Satan can persecute or through somebody, but you are safe in God's hands. Yeah. And you are blessed. You are happy going through that. Huh? Chance. And நம்ம எங்கேயோ ஸ்டக்கப்பாக இருக்கோம். ஓகே, we are it's a nice thing to learn. வேற இங்கே வாஷ்டில் இருக்கிறோன்னு நினைக்கிறேன் நம்ம. இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி கழுவணும், இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி கழுவணும். இல்லை, we are not focused. அப்படி இல்லை. That's why I think this helps to understand எதில் நான் இன்னும் பெட்டர் ஆக்கலாம். Where can I do more? Like meek ஸ்டேஜ்லேயே you need to be fully focused. Hunger and thirstலாம் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு are we hunger and thirsting after Jesus? I don't think we are. Oh, இப்போ ஏன் போச்சு? Maybe this timed out. Maybe I was never connected to this. Revelation chapter It's very correct. Almost end. Okay, so you Matthew 5, okay, so poor in spirit அப்படி ஆரம்பிக்குது இல்லை? ஸோ poor in spirit ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு வருத்தப்படுறது. அடுத்த ஸ்டேஜ் அதுக்காக அழுவோம், வருத்தப்படுவோம். அண்ட் தென் யூ கோ டு காட். ஓகே, அண்ட் யூஆர் meekனா you learn, you are ready to learn from God. And then you hunger and thirst for God, right? You grow like that. Once you are filled,
by the Holy Spirit, you overflow. You are kind and loving to others. You are getting cleaned, and you carry the gospel to others. Okay. And you could be persecuted and you could die. Okay. ஸோ நல்ல ஒரு கிறிஸ்டியன் growth காட்டுறது அந்த வரிசையா. ரிவார்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம், பட் அட்லீஸ்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி. ரிவார்ட்ஸ் வந்து ஐ ஹாவ் டு டாக் அ லாட் அபவுட் எண்ட் டைம்ஸ். இன்ஹெரிட் எர்த்னா என்ன அர்த்தம்? நமக்கு இங்கே ராஜ்யம் கிடைச்சிருமா? ஸோ ஆர் வி கோயிங் டு, யூ கெட் மீ? ஸோ தட் ஆல் இஸ் லிங்க் டு மில்லினியல் கிங்டம். ஒன்று அங்கங்கே வரும். ஸோ அப்போ அது விளங்காம இது கொண்டே அங்கே போட்டால் ஃபிட்டாக கஷ்டப்படும். ஸோ அது கொஞ்சம் மெதுவாக படி. ஆமாம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் பிஹேவியரில் இதை செய்யணும் செய்தா. ஸோ 10 commandments பார்த்தீங்கன்னா நிறையாது ஆக்ஷன் வந்த பிறகு தான் அது சின்னா மாறும். ஜீசஸ் வந்து என்ன சொல்வார்? நினச்சிட்டிங்கனாலே அது சின். எங்கே எங்கேயோ போயிடும்ல. ஸோ இட் இஸ் நோ மோர் ஆக்ஷன். ஆக்ஷன் வந்தால் தான் லா, சட்டம்படி நீ பார்த்த, நான் கண்ணால் பார்த்தேன், நீ தப்பு பண்ண, நீ உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்லாம் வரும். நினைச்சா only God will know. Heart is your source of all bad stuff, right? So it's no more behavior, it is beatitude. It's an attitude. It's how you live. And Jesus is helping us with that. Right? Make sense? So all on the 10 commandmentsல வாழ்ந்த மக்களுக்கு இது புதுசா இருந்திருக்குமா இருக்கும். அதனால Sermon on the Mount is so important. This is for everybody, but believers. Okay. Any questions? முடிச்சிடலாமா? ஜெபம் பண்றீங்களா யாரும்? சுவாமி ராஜா, இந்த நாளில் ராஜா ஒருவராய் அதிசயம் அற்புதங்கள் வாழ்க்கை ராஜா, இந்த மாலை பொழுதும் சுவாமி எடுத்துப்பா தியானத்தியால் கொடுத்த ஸ்லாபியத்திற்காக இல்லத்து நாளை சொல்லி நன்றி பலித்தை எடுத்த ராஜாப்பா. இந்த உலகத்துல நாம் இருப்பதும் நிறுவனமாகும் இந்த நாளில் கூட எத்தனையோ காரியங்களுக்கு ராஜா சூழ்நிலை எங்கே இருந்தாலும்ப்பா எங்களை நீங்க பாதுகாத்து அல்லது ஒரு நாள் எங்களை கடிமணி போல ராஜா பார்த்து ஒரு தெய்வக்காய் சுவாமி நன்றிகளை எடுத்துக்கொண்டா அப்பனே. அப்பா நாங்கள் எத்தனையோ செய்திகளை கேட்டாலும், எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை எங்களை கண்களால் பார்த்தாலும் அப்படி எங்களை நீ மட்டுமான அப்படி பேசல ஆண்டவரே எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து நாளத்தந்து சுவாமி நன்றிகளை எடுக்கும் சுவாமி. இந்த வேலையில கூட ராஜா ஆண்டவரே ஒரு விதத்தை தியானிக்க முடியாத கொடுத்த ஆண்டவரே இந்த நல்ல வாய்ப்புக்காய், நல்ல நேரத்திற்காய் ஆண்டவரே அந்த தகப்பனை லீட் பண்ணிக்கிற அப்பா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அன்புக்காக நன்றி செலுத்துறேன். தகப்பனை கண்டில்லாத எங்களையும் நீங்க நேசித்த அந்த அன்புக்காக நன்றி செலுத்துறேன். தகப்பனே கல்வாரி சிலுவையில எங்களுடைய அக்கிரமங்களுக்காய், எங்களுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய தப்பிதங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். 3ஆம் நாள் எங்களுக்காய் எழுதி எங்களுக்காய் எல்லாவற்றையும் தகப்பனை தப்பிதங்களுக்காய் பிதாவிடத்தை கலந்து பேசுகிற பரிகாரியா இருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துறேன் ராஜா. இந்த அன்பிற்கு நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் ராஜா? ஆண்டவரேப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி தொழுது கொள்வதை தவிர எங்களுக்கு எந்த ஒரு நாளும் இல்லையா ராஜா. இந்த வேலையும் கூட இப்படி சமத்துல ஒப்பு கொடுக்குறோம், வந்திருக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஆண்டவரே இந்த பைபிள் ரீடிங் செய்யற கமலாக்காக்கா கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ராஜா அவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் ஆண்டவரை எங்களுக்கும் ஆண்டவர் இதை ஷேர் பண்ணும்படியா நீர் கொடுத்த கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறது. அப்படியே இந்த காரியங்கள் கற்றுக் கொடுக்குற காரியங்கள் ஆண்டவர் ஏதோ கேட்டோம் ஆண்டவரை படித்தோம் என்று கடந்து சென்று ராஜா இதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும்படியான கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் எங்களுடைய சொந்த புத்தியினாலும் எங்களுடைய சொந்த தாழ்ந்தனாலும் இது முடியாது ராஜா. ஆவியான அந்த பலத்தை எங்களுக்கு தரும்படியா இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுத்து செலுத்தணும்ப்பா. தாழ்த்துகள் மட்டுமாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரை கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 ஆண்டவரை பலன் கொடுக்க இந்த கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனே
அப்ப இன்னும் அதிகமா இந்த சத்தியத்தை, உங்களுடைய சத்தியத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுங்க அப்பா, கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த பைபிள் ஸ்டடிக்கு அநேக குடும்பங்கள் வர ஆண்டவரே, இந்த இடம் நிரப்பப்பட ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் ஆண்டவரே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களும் செய்ய இந்த ஒரு பைபிள் ஸ்டடி ஆண்டவரே பிரயோஜனமா இருக்கேன். நீங்க கிருபை செய்ய முடியாது தகப்பனே. ஆண்டவரே, அப்பாவுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமாய் அநேக ஜனங்களுக்கு வார்த்தையை கொண்டு செல்லுகிற ஆண்டவர், உடைய ஊழியக்காரங்களா நீங்க எடுத்து செல்லும்படியா நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வீடை ஆண்டவரை திறந்து கொடுத்திருக்கிற அப்பா ராஜா ஆண்டவரே, கிசிங்கர் அண்ணக்காய் ஆண்டவர் சுபியாக்காய் கூட ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னுமாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அதிகமாய் காரியங்களை செய்ய தேவன் ஆண்டவரே இந்த தேசத்துல என்ன நோக்கத்திற்காக நீ வைத்திருக்கிறதோ அப்பா, அந்த நோக்கத்தின்படி ராஜா அநேக காரியங்கள், அநேக பிளஸிங்ஸ் அவங்க பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனைவிக்காய் ஆண்டவரே தகப்பனே, அவங்களுடைய ஆண்டவரே கணவர்களுக்காய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ருஷினிக்காய், நிதிஷிக்காய் ஆண்டவரே, ரூவல்காய் தகப்பனே, ஆண்டவரே அஷினாக்காய் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே ரிதிக்காய் கூட ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் ராஜா ஆண்டவர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னுமாய் ஆண்டவரே தகப்பனே, இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கவும் டெஸ்டிமனியாய் வாழ வேண்டிய கிருபையில கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீ வைத்திருக்கிற திட்டங்கள் அநேக காரியங்கள் உண்டப்பா. எங்களுக்கு நாங்க யோசிக்கிற சின்ன காரியமா இருந்தாலும் எங்களுக்காக நீ வைத்திருக்கிற திட்டம் பெரியதா இருக்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எங்களை நீங்க அழைத்து வந்திருக்கீங்க ஆண்டவர். இந்த காரியங்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. அது ஏனோ தானே சொல்லி நாங்கள் ஆண்டவரே வீணாய் ஆண்டவரே விட்டுவிடாத தகப்பனே பற்றுதலா இது பற்றி கொண்டப்பா. எங்க எதிர்ப்பு வயிற்று வான்படியாய் மற்றவர்களுக்கு இந்த காரியங்கள் பகிர்ந்து ஷேர் பண்ணத்தக்கதான கிருபையில கொடுங்கப்பா. இந்த ஞானத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டவர் உலகத்தில் போய் இந்த காரியங்களை சொல்லுங்க நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்க எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதான எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கலாம் ஆண்டவரே, யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொண்டு ராஜா மற்றொரு கர்த்தருடைய அன்பை நாங்க சொல்லவும், நீரே மெய்யான தேவன் நாங்க ஆண்டவரை மற்றொரு உங்க அன்பை பறைசாற்றத்தக்கதான கிருபையில கொடுங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மீதி இருக்கிற வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. கர்த்தர் தாமே இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்தாங்கப்பா. இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. சூழ்நிலைகள் எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை குறித்து நாங்கள் படித்திருக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இது தைரியமாய் ஆண்டவர் விசுவாசத்தோடு எங்களுடைய ஓட்டத்தை ஓடத்தக்கதான தைரியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ராஜா எல்லாற்றுக்கும் மேலாக விசுவாசத்தையும் தரும்படியா ஆண்டவர் இந்த ஃபெய்த்தை எங்களுக்கு தரும்படியா ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குறைகளை மன்னிங்கப்பா, குற்றங்களை மன்னிங்கப்பா, உங்களை துக்கப்படுத்தின காரியங்களை கிருபையாய் மன்னிங்க ராஜா. எல்லா துதி கனம் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு பேர் வர முடியாத குடும்பங்களுக்காக எல்லாருடைய சேர்த்துக்காக அப்புறம் அடுத்த மீட்டிங்ல எல்லா குடும்பங்களும் வந்து சாட்சி. Dear Heavenly Father, Lord Jesus, we thank you, Lord Jesus, for this wonderful day, Lord Jesus. Thanks for adding another day in our life, Lord Jesus. Thank you, Lord Jesus, for giving us good health and strength, Lord Jesus. Thank you, Lord Jesus, for bringing us here, Lord Jesus, to learn about your word, Lord Jesus. Lord Jesus, today, Lord Jesus, we pray for the families who can attend this Bible study, Lord Jesus. Lord Jesus, we believe, Lord Jesus, that you are with them, Lord Jesus. Give them, Lord Jesus, if it is due to sickness or due to work or due to travel, Lord Jesus. Lord Jesus, you be with them, Lord Jesus. Lord Jesus, and help them to come next month, Lord Jesus, for the Bible study, Lord Jesus. And Lord Jesus, and I pray for this young man's family who has opened their house for this Bible study, Lord Jesus, for so many years in doing it, Lord Jesus. Bless them, Lord Jesus, and bless their household, Lord Jesus, and I also pray for Nancy and John, Lord Jesus. Thank you for giving Nancy the wisdom and knowledge, Lord Jesus, to teach about your word, Lord Jesus. Continue to use her mightily for your will, Lord Jesus, and bless her, Lord Jesus. And Lord Jesus, bless John and Lord Jesus, give them a long life and bless them, Lord Jesus, and let them be a blessing to many, Lord Jesus. Lord Jesus, that keep us praying to your mighty hands, that your will be done, Lord Jesus. In Jesus' mighty and precious name I pray. Amen.